வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் மார்க்கெட் செய்திகள் சேனல் சார்பாக உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஐஆர்வி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்பர்ஸ் லிமிட்டடுடைய ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஐஆர்பி ஸ்டாக் வந்து இன்றைக்கி 55 ரூபா 23 பைசாவுக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த 55 ரூபா 23 பைசான்றது வந்து ஓவர் வேல்யூவா இல்லை அண்டர் வேல்யூவான்றது தான் இந்த வீடியோவோட முடிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஐஆர்பி ஸ்டாக் வந்து இன்னைக்கு டே ரேஞ்சில் வந்து 55லேருந்து 56 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, இந்த ஸ்டாக் வந்து 55.23 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது வந்து லோவஸ்ட் ப்ரைஸ்லேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 10%, கரண்ட் ப்ரைஸ்லேருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 90% கேப்பும் வந்து இதில் இருக்குது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுன்னா, இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு டே முடிவில் வந்து நல்லா ஏறி அதுக்கப்புறம் வந்து டே முடிவில் வந்து ஃபுல்லாக பாட்டமில் வந்திருக்கு. ஸோ வந்து இந்த ஸ்டாக்ல வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய வீக் ரேஞ்ச் பார்ப்போம். 52 வீக் ரேஞ்ச். 52 வீக் ரேஞ்ச் வந்து 40 ருபீஸ்லேருந்து 78 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 40 ருபீஸ்லேருந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 30%, கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 52 வீக் ஹை 78 ருபீஸ்ன்றது வந்து ஒரு 70% வந்து இருக்குது. ஸோ இது வந்து 52 வீக் ரேஞ்சில் வந்து இந்த ஸ்டாக்ல வந்து செல்லிங் ப்ரெஷர் தான் இருக்குது. டவுன் சைடில் தான் இருக்குது 52 வீக் ரேஞ்சில். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ஆல் டைம் ரேஞ்ச் பார்ப்போம். இந்த ஸ்டாக்குடைய ஆல் டைம் ரேஞ்ச் வந்து 4.56 வந்து 78 இருக்குது. ஓகேங்களா, 4.56 55.23 வந்து ஒரு 60%, அந்த 55.23 வந்து ஆல் டைம் ஹை வந்து ஒரு 30% இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஆல் டைம் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அப்ட்ரெண்டில் தான் இருக்கு. அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய வால்யூம் பாருங்க. அந்த ஸ்டாக் வந்து 80,41,000 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது 80,41,000 வந்து ஒரு நல்ல ரீசனபிளான வால்யூம் தான். ஸ்டாக் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் அது 80 லேக்ன்றது வந்து ஒரு ரீசனபிள் வால்யூம் தான். ரொம்ப ஹை வால்யூமும் கிடையாது, லோ வால்யூமும் கிடையாது. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ஸ்வாட் அனலைஸ் பார்ப்போம். இந்த ஸ்டாக்குடைய ஸ்வாட் அனலைஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஸ்டாக் வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து மொத்தம் 2 ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. ஒன்றாக கேட்டிங்கன்னா ஆர்ஓசி வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கம்பெனியுடைய கேஷ் ஃப்ளோ வந்து லாஸ்ட் 2 இயர்ஸாக இம்ப்ரூவ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். வீக்னஸ் பார்க்கலாம். வீக்னஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ வந்து 40க்கு மேலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்பெனி வித் இன்க்ரீசிங் டெப்ட். இந்த ஸ்டாக் வந்து இந்த ஸ்டாக் வந்து கடன் நிறைய வச்சிருக்காங்க, அதையும் கடன் நிறைய வாங்கிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்புறம் டிக்ளைனிங் ரெவென்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட், அதாவது லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் வந்து ரெவென்யூ குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் வந்து ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து கம்பெனி நெட் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ண முடியல, கேஷ் ஃப்ளோ வந்து நெகட்டிவ்ல இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கம்பெனி கடன் வாங்குறதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவும் இருக்கும். ஸோ இதில் வந்து நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருக்குது, அதே டைமில் வந்து கம்பெனி வந்து கடனும் வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் கம்பெனி அவங்களுடைய ஸ்டாக்கை வந்து அதிகமாக வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும். அப்புறம் வந்து நான் கோர் இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்ப்போம். இந்த ஸ்டாக்குடைய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பார்க்குறாங்க கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டாக்ல வந்து எஃப்ஐஐ வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. எஃப்ஐஐ பெரும்பாலும் ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து நல்ல ஃபியூச்சர் இருக்கிற ஸ்டாக் தான் வந்து எஃப்ஐஐ சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எஃப்ஐஐஸ் வந்து ஒரு ஸ்டாக்குள்ளே வராங்கன்னா அவங்க மினிமம் வந்து 3 மந்த்லேருந்து மேக்ஸிமம் 5 இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஸ்டாக்ல வந்து இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல வந்து எஃப்ஐஎஸ் வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வராங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து இப்போ சரியாக பர்ஃபார்ம் பண்ணாலும் வர 3 இயர்ஸ் அடுத்த ஒரு 3 வருஷத்துல வந்து இந்த ஸ்டாக் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தான் வந்து பெரும்பாலும் எஃப்ஐஐ இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஐஆர்பின்றது வந்து ரயில்வே ஸ்டாக்ன்றதுனால கூட எஃப்ஐஐ வந்து இந்த ஸ்டாக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கலாம். அப்புறம் த்ரெட்டு, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் எந்த த்ரெட்டுமே இல்லை. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ பாருங்கள். அந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ பாருங்கள் 55 இருக்குது, 54 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குடைய செக்டார் பி ரேஷியோ வந்து 42 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து செக்டார் பியை விட வந்து இந்த ஸ்டாக்குடைய பி வந்து கிட்டத்தட்ட வந்து 25% அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோடைய ட்ரெண்டு பார்க்கலாம். இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோடைய ட்ரெண்டு லாஸ்ட் 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோ ட்ரெண்டு வந்து கடைசியில் 750 வரைக்கும் போயிருக்கு பி ரேஷியோ. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 50ல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்குடைய பி ரேஷியோவில் வந்து லோவில் தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. அப்புறம் ஸ்டாக்குடைய புக் வேல்யூ பர் ஷேர் பாருங்கள். புக் வேல்யூ பர் ஷேர் வந்து 22 இருக்குது. இந்த ஸ்டாக்குடைய மொத்த மார்க்கெட் வேல்யூவில் வந்து புக் வேல்யூ பர் ஷேர் வந்து அரௌண்ட்
40% வருது. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய 1 இயர் மார்க்கெட் ப்ரைஸ் மூவ்மெண்ட் பார்க்கலாம். இந்த ஸ்டாக் வந்து 1 இயரில் பாருங்கள், ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு வந்து டாப்புக்கு போயிட்டு இப்போ வந்து ஸ்டாக் வந்து டவுன் சைடில் இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்டாக் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்து இப்போ வந்து லாஸ்ட் ஒரு 1 மந்த் வந்து ஸ்டாக் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. பட் ஆனால் இந்த ரிவர்ஸ் வந்து கண்டினியூ ஆகுமான்றது வந்து நம்மளால் ஷுவராக சொல்ல முடியல. ஸோ இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ட் பண்ணலாம். ரிவர்ஸ் ஆகிருக்கு. இந்த ரிவர்ஸ் வந்து கண்டினியூ ஆகுமா, இந்த 45.82 வந்து உடைச்சதுன்னா இந்த ஸ்டாக் வந்து டவுன் சைட் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து லாஸ்ட்டு 2 மந்த் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து அப் சைடில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1 வீக்கில் வந்து இந்த ஸ்டாக் வந்து சைட் வேவில் இருக்குது. 1 மந்தில் இந்த ஸ்டாக் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. அதான் நான் காமிச்சேன். லாஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த்தாக வந்து இந்த ஸ்டாக் வந்து மேலே மூவ் ஆகிருக்கு. லாஸ்ட்டு 3 மந்தில் பாருங்கள், இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக தான் காமிக்குது. அதாவது நெகட்டிவ் மீன்ஸ் சைடு எப்படி சொல்கிறது, சைட் வேவில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் சைட் வேவில் கூட இன்னும் இது கேப் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. கேப்பை ஃபில் பண்ணி மேலே போனால் தான் அதை பக்கா சைடு வேன்னு சொல்ல முடியும். 3 மந்த்தை பொறுத்திருக்கும். இயர் டு டேட் வந்து 30% ரிசல்ட் கொடுத்துருக்கு. 1 இயர் வந்து 30% ரிசல்ட் கொடுத்துருக்கு. 3 இயர்ஸ் பாருங்கள் 173% ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்மில் நல்ல ரிசல்ட்டும், மீடியம் டேர்மில் வந்து ஓரளவுக்கு ரீசனபிள் ரிசல்ட்டும், ஷார்ட் டேர்மில் வந்து இந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் அனலைஸ் பாருங்கள். இந்த ஸ்டாக்குடைய வால்யூம் 1 மந்த் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% வந்து டெலிவரி வால்யூம் இருக்குது. 1 வீக் ஆவரேஜில் வந்து 32% டெலிவரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து டெலிவரி வால்யூம் வந்து கம்மியாக தான் இருக்குது. எந்த ஒரு ஸ்டாக்குமே வந்து டெலிவரி வால்யூம் கம்மியாக இருக்குன்னா அந்த ஸ்டாக்குடைய லாங் டேர்ம் ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அந்த ஸ்டாக்கில் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா எந்த ஒரு ஸ்டாக்கில் டெலிவரி பர்சன்ட் அதிகமாக இருக்கோ அந்த ஸ்டாக்கை வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய பேர் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த ஸ்டாக் வந்து மேலே போகும் அப்படின்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. அப்படின்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வால்யூம் இருக்குது, ஆனால் வந்து டெலிவரி வால்யூம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் தான். அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய சென்டிமெண்ட் அனலைஸ் பாருங்கள். 100% பயன் கொடுத்துருக்காங்க. நான் எப்பவுமே இந்த சென்டிமெண்ட் அனலைஸ் அப்புறம் ஃபோரம் இதெல்லாம் பாசிட்டிவாக கொடுத்தா நீங்கள் பெருசாக கன்சிடர் பண்ணாதீங்க. நெகட்டிவாக கொடுத்தா மட்டும்தான் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஃபோரம் அதுக்கப்புறம் இந்த சென்டிமெண்ட்டு அனலைஸ் இதெல்லாம் வந்து பெரும்பாலும் வந்து அவுட் சைடர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் நெகட்டிவாக கொடுக்குற விஷயங்கள் தான் பெரும்பாலும் பார்ப்பேன். பாசிட்டிவாக கொடுக்குற விஷயங்களை நான் நியூஸில் தான் எடுத்துவேன். மோதிலால் ஓஸ்வால் அதுக்கப்புறம் வந்து இவங்கெல்லாம் பாருங்கள். இந்த ஸ்டாக் வந்து 61 rupees வரைக்கும் டார்கெட் போகும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 55 rupees. ஓகேங்களா. ஸோ 55லேருந்து 61 டார்கெட் ப்ரைஸ்ன்றது வந்து அந்த அளவுக்கு பெரிய அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக வந்து இவங்க கன்சிடர் பண்ணலை. ஓகேங்களா. அப்புறம் ஸ்டாக்குடைய டிவிடெண்ட் பார்க்கலாம். ஸ்டாக்குடைய டிவிடெண்ட் பாருங்கள். இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாக் இருந்தது, ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கிட்ட ஒரு 40 பைசா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸில் கிட்டத்தட்ட 0.80% வந்து டிவிடெண்ட் கிடைக்குது. ஸோ இது வந்து ரொம்ப ரீசனபிளான டிவிடெண்ட் சொல்ல முடியாது. இது வந்து ஏதோ டிவிடெண்ட் ஒரு ரொம்ப எதுவுமே இல்லாததுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, இந்த அளவுக்கு தான் டிவிடெண்ட் கொடுத்துட்டு வராங்க. ஏன்னா இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் மேக் பண்ணுதா இல்லைன்னு நம்ம ஃபண்டமெண்டல் பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஆனால் ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. போனஸ் ஷேர்ஸ்லாம் எதுவும் இல்லை. அப்புறம் இந்த ஸ்டாக்குடைய ஃபண்டமெண்டல் பாருங்கள். லாஸ்ட்டு 5 years இந்த ஸ்டாக்குடைய ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டு 4 years வந்து ரெவன்யூஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். நெட் ப்ராஃபிட்டும் லாஸ்ட்டு 4 years வந்து இந்த வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள். ஏர்னிங் பர் ஷேர் வந்து லாஸ்ட்டு 4 years வந்து இந்த ஸ்டாக் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. கிட்டத்தட்ட 20லேருந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து இப்போ 1 ஆகிட்டு இருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து ரொம்ப அடி வாங்கிட்டு வருது. அப்புறம் புக் வேல்யூ பர் ஷேர் வந்து லாஸ்ட்டு 2 years இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. பட் ரொம்ப பெரிய இன்க்ரீஸ் கிடையாது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து நான் வந்து அதற்கு பெருசாக கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ குவார்ட்டர்லி பார்க்கலாம். குவார்ட்டர்லி பாருங்கள். லாஸ்ட்டு 5 quarters வந்து லாஸ்ட்டு 4 quarters வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வந்திருக்கு ரெவென்யூ. இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். நெட் ப்ராஃபிட்டும் வந்து லாஸ்ட்டு 3 quarters லாஸ்ட்டு 2 quarters வந்து நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. ஏர்னிங் பர் ஷேரும்
லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸ் வந்து ஏர்னிங் பர் ஷேராக குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ஏர்னிங் பர் ஷேர் வந்து ப்ரீவியஸ் ஏர்னிங் பர் ஷேர் அது ரீச் ஆகுமான்னு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பைசா வருது. 40 பைசே. ப்ரீவியஸ் ஆனுவல் வந்து 4 ருபீஸு. ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ஏர்னிங் பர் ஷேர் வந்து 4.4 ருபீஸு. ஆனால் இந்த வருஷம் ஏர்னிங் பர் ஷேர் வந்து லாஸ்ட் 2 குவார்ட்டருக்கே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 40 ருபீஸ் தான். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து ப்ரீவியஸ் இயர் ஏர்னிங் பர் ஷேரை வந்து இதை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்சஸே கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரொம்ப எக்ஸ்பொனென்ஷியலாக ப்ராஃபிட் இருந்தால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். இந்த கட்டத்தில் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ். அப்புறம் அந்த ஸ்டாக்குடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பாருங்கள். ப்ரொமோட்டர்ஸ் தான் வந்து அதிகமான ஷேர் ஹோல்டிங் வச்சாங்க. 50% வச்சுருக்காங்க. ஆனால் அதில் கிட்டத்தட்ட 60% வந்து இவங்க அதாவது 55 ஷேர் ப்ரொமோட்டருடைய ஷேர்ஸில் கிட்டத்தட்ட வந்து 60% வந்து இவங்க ஃப்ளச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப நெகட்டிவான விஷயம். அப்புறம் எஃப்ஐஐ பாருங்கள். எஃப்ஐஐ அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்ஸ் நல்லா அதிகமாக வச்சுருக்காங்க. 44 45 வச்சுருக்காங்க. டிஐ அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் வந்து கிட்டத்தட்ட 8% வச்சுருக்காங்க. ரொம்ப பாசிட்டிவான விஷயம். பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ் தான் வந்து இருக்குது. அதுதான் அந்த அளவுக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இல்லை. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஏர்னிங் பர் ஷேரை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் பர் ஷேர் பார்த்துக்கலாம். பாருங்கள், ஏர்னிங் பர் ஷேர் வந்து 0.16 இல்லை 0.31 வச்சுக்கோங்க. 0.31 வந்து 0.17 வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. கிட்டத்தட்ட வந்து 60% வந்து டவுன் ஆயிருக்கு இந்த ஸ்டாக்கில். ஏர்னிங் பர் ஷேர் 60% டாப்லேருந்து டவுன் ஆயிருக்கு. ஸோ அதையே வந்து நம்ம ப்ரைஸுக்கும் கொண்டு வந்து ப்ரைஸுடைய அப்பர் சர்க்கியூட் என்ன இங்கே பார்த்தா தெரிஞ்சுதான். ஒரு நிமிஷம். ப்ரைஸ் வந்து 78 ரூபாய் இருக்குது. 78 ரூபாய் வந்து கிட்டத்தட்ட 60% நெகட்டிவ் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 160% வச்சு 78 பண்ணோன்னா கிட்டத்தட்ட வந்து 50 ருபீஸு. இந்த ஸ்டாக் வந்து 50 ருபீஸ் கிட்டத்தட்ட வந்து போகிற வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ஹையர் வேல்யூ தான். ஓகேங்களா. 50 ருபீஸுக்கு கீழே போச்சுன்னா இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். இப்போ இருக்கிற ஏர்னிங் பர் ஷேரை பொறுத்து வச்சுக்க நம்ம கன்சிடர் பண்ணலாம். எனக்கு 50 ருபீஸுக்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுறோம். ஓகேங்களா. ஆனால் நான் இப்போ சொன்னது எல்லாமே என்னுடைய ஒப்பீனியன் தான். ஓகேங்களா. நீங்கள் இதே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்து நல்லா தரவாக அதை வந்து கோ த்ரூ பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுங்க. நான் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக வந்து நீங்கள் வேணால் எடுத்துக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாவாக எடுத்துக்காதீங்க. ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேரு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு டாப்பிக்கில் இன்னொரு நாள் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது ஜீவானந்தம். நன்றி, வணக்கம்.